சத்சங்கத்தை தான் சொன்னார் இந்த இடத்துல. சத்சங்கம் தான் பிரதானம் இல்லையா? சிரவணமோ கீர்த்தனமோ சிந்தனமோ இத்தனைக்கு ஆதாரம் குரு கிருபை சத்சங்கம். சத்சங்கமும் தானே லபிச்சுடாது. கோட்டி 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 ஜென்மால பண்ணின பாக்கியம் ஒரு அரக்ஷணம் சத்சங்கம் கிடைக்கணும்னா கூட சாதுக்களுடைய தரிசனம் ஏற்படணும். அப்படி அவளுடைய வாக்கால பகவன் நாம கீர்த்தனமும் பகவத் குணானுபவமும் பண்ணணுமானால் அதுக்கு கோட்டி கோட்டி ஜென்மால பாக்கியம் பண்ணிருக்கணும். அப்பதான் ஒரு அரக்ஷண சத்சங்கம் கிடைக்கும். பாக்யோதயேன பகுஜன்ம சமர்ஜிதேன சத்சங்கமம் சலபதே. இல்லைன்னா சாதுக்கள் தரிசனம் கிடைக்காது. நமக்கு அவளை சாதுக்கள்னு கூட தெரியாது. சாதுக்களும் தங்களை சாதுக்கள் சாதுக்கள்னு சொல்லிட்டு வர மாட்டார். ஆனால் அப்படிப்பட்ட மகத்துக்களுடைய தரிசனம் ஏற்பட்டு அவ சரணச்சாயில உட்கார்ந்து நமக்கு கிஞ்சித்து பகவானை பத்தி கேட்கறதுக்கோ பகவன் நாம கீர்த்தனம் பண்றதுக்கோ பாக்கியம் ஏற்படணுமானால் ஈஸ்வரன் கிருபை பண்ணணும். ஈஸ்வரன் கிருபை பண்ணி அப்படிப்பட்ட சாதுக்களோட சரணத்துல கொண்டு நம்மளை தள்ளுவர். இந்த ஜீவன் பண்ணியிருக்கக்கூடிய கோட்டி கோடி ஜன்மாக்கள் அந்த ஜீவனுடைய பாக்கிய விசேஷத்தை எல்லாம் பார்த்து இவனுடைய புண்ணிய விசேஷத்தை எல்லாம் பார்த்து இவனுக்கு ஏதாவது பெருசா தரணுமே அப்படின்னு பகவானுக்கு ஒரு சங்கல்பம் வரும். அப்பதான் அப்படிப்பட்ட ஒரு சத்சங்கத்தை பகவான் காண்பிச்சு கொடுக்கிறான். இல்லைன்னா சாதுக்களை தரிசனம் பண்ணினா கூட அவளை சாதுக்கள்னு நமக்கு தெரியாது. சாதுக்களுக்கு இவாளுக்கு கிருபை பண்ணணும் அவளுக்கு கிருபை பண்ணப்படாதுங்கிற சங்கல்பமும் கிடையாது. அவ பாட்டுக்கு கீர்த்தனம் பண்ணிட்டு போவா. அப்படிப்பட்ட சாதுக்களுடைய சரணத்தை ஆசிரியிக்கிறதுக்கு நமக்கு அப்படி ஒரு பாக்கியம் வேணும்.